மணிமேலை அவங்களோட பிறந்த நாளைக்கு இப்ப ரீசெண்டா பாபா பாஸ்கர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டை பார்த்துட்டு, அவரோட கணவரா இருக்கட்டும், ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில கலந்த எல்லாமே இருக்கட்டும், பயங்கரமா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப ரீசெண்டா மணிமேகலை அவங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணாங்க. மணிமேகலோட பர்த்டேல அவங்க எதிர்பார்க்காத பல பரிசுகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த பிறந்த நாள் அவங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருந்திருக்கு. விஜய் டிவில வெளில வந்ததுக்கு அப்புறம் இந்த வருஷம் தான் ஜீ தமிழ்ல ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில மணிமேகலை கலந்துக்கிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு ஜீ தமிழ் சார்பா எக்கச்சக்கமான மகிழ்ச்சியான விஷயம் நடந்திருக்குதாம். இப்ப மணிமேகலை வாழ்க்கையில பல விஷயங்கள் மாற்றத்தில் நடந்துட்டு இருக்குதாம். விஜய் டிவில பல வருஷங்களா தொகுப்பாளினியாவும் கோமாளியாவும் இருந்திருக்காங்க. ஆரம்பத்துல சன் மியூசிக்ல அவங்களோட விஜய பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க மணிமேகலை. அதுக்கப்புறமா கணவர் ஹுசைனை லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. விஜய் டிவில எக்கச்சக்கமான ரியாலிட்டி ஷோலையும் கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில போட்டியாளரும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மணிமேகலைக்கு விஜய் டிவி நிகழ்ச்சியை தொகுத்து நடத்துற வாய்ப்பு கிடைச்சது. அந்த நேரத்துல தான் குக் வித் கோமாளியில கோமாளியாவும் கலந்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 4 சீசன் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. ஆனா நிகழ்ச்சி முடியறதுக்கு முன்னாடியே, அதாவது 5ஆவது சீசன் முடியறதுக்கு முன்னாடியே பிரியங்காவோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா அந்த நிகழ்ச்சியில பாதியிலிருந்து வெளியேறதா மணிமேகலை அறிவிச்சிருந்தாங்க. அந்த நேரத்துல அந்த விஷயம் ரொம்ப வைரலா பேசப்பட்டுச்சு. ஆனா அந்த நிகழ்ச்சி முடிவடைந்த சில மாதங்களுக்கு அப்புறமா மணிமேகலைக்கு ஜீ தமிழ்ல ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில தொகுப்பாளியா கலந்துக்கிற வாய்ப்பு கிடைச்சது. இது மூலயமா மணிமேகலைக்கு இப்ப எக்கச்சக்கமான ஆதரவு கிடைச்சு வந்துட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தைத்தனமான கேரக்டரை இப்போ வரைக்கும் எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த நிலையில கடந்த வாரம் நடந்த ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில மணிமேகலோட பிறந்தநாள் வந்திருக்குது. பிறந்த நாள்ல மணிமேகலைக்கு ஜோடி டான்ஸ் குழு சேர்ந்தவங்க எக்கச்சக்கமான சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஷோல ஜட்ஜா இருக்கக்கூடிய நடிகை ஸ்னேகா மணிமேகலைக்கு பட்டு புடவை பரிசா கொடுத்துருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம மணிமேகலை தன்னோட சகோதரி தான். இது ஒரு சின்ன சர்ப்ரைஸ், அவ்வளவுதான். ஆனா நம்மளோட பயணம் இனி வாழ்க்கை முழுக்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஸ்னேகா அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வரலட்சுமி மணிமேகலைக்கு பிடிச்ச கூலிங் கிளாஸை வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பாபா பாஸ்கர் கொடுத்த ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு. அதாவது மணிமேகலைக்காக குழந்தை தூங்கக்கூடிய ஒரு தொட்டில் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த தொட்டில பார்த்ததுக்கு அப்புறம் மணிமேகலை ரொம்ப எமோஷனல் கலந்து வெக்கப்பட்டு ஸ்டேஜ்ல பயங்கரமா கண் கலங்கிட்டாங்களாம். அப்ப பாபா பாஸ்கர் மணிமேகலை வீட்டுல கூடிய சீக்கிரம் இந்த தொட்டிலுக்கு ஒரு குழந்தைய வரணும், அந்த குழந்தையோட குழந்தையும் இந்த தொட்டில தூங்கணும், இது ஒரு அப்பாவா என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரியும் பாபா பாஸ்கர் மணிமேகலை கிட்ட பேசி பயங்கரமா அழுதிருக்காரு. அந்த நேரத்துல மணிமேகலோட கணவர் ஹுசைனும் அந்த ஷோக்கு கெஸ்டா வந்திருக்காரு. அவரை பார்த்ததும் சர்ப்ரைஸான மணிமேகலை ஹுசைன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. அப்ப கூட இவங்க 2 பேரும் எப்பவும் போல ஜாலியா பேசிட்டு தான் இருக்காங்க. மணிமேகலை அழுவதை பார்த்துட்டு ஹுசைன் கூட இவங்க நடிக்கிறாங்க நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மணிமேகலோட தம்பி கேக் வாங்கிட்டு வந்திருக்காரு. மணிமேகலை அவங்களோட அப்பா அம்மா கிட்ட இன்னும் பேசலாம் அப்படிங்கிறதால அந்த வருத்தத்தை அவங்க பல காமிச்சிருக்காங்க. மணிமேகலைக்கு அவரோட தம்பி அவங்க ஃபேமிலி போட்டோவை பரிசாவும் கொடுத்திருக்காரு. பாபா பாஸ்கர் சொன்ன மாதிரியே இந்த விஷயத்தை பார்த்துட்டு எக்கச்சக்கமான ரசிகர்கள் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரம் உங்க வீட்டுல குழந்தை சத்தம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வாழ்த்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.